வணக்கம் ஸ்பீக் டிவி நேயர்களே, நான் உங்கள் ஜெயகர். நம்ம சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னா அதிசய மனிதர். வணக்கம் ஜெயகர். அதிசய மனிதர் சொல்றாங்களே, நெட்டை பார்த்தாலும் அதான் தெரியுது, எங்க பார்த்தாலும். நீ முருகப்பெருமாள்னு டைப் பண்ணல என் வீடியோ பெருமானே ஏற்கனவே அப்படிதான் நம்ம சில வீடியோலாம் எடுத்தோம். ஆனா இப்ப அதிசய மனிதர் பார்க்கும்போதே நிறைய உங்க வீடியோ தான் வருது. அதிசய மனிதன் முன்னாடி ஒரு படம் கூட வந்தது, நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் உங்க வீடியோ தான் ஓடுது. அதிசய மனிதன் ஜோதிடம் தானே சொல்றேன். ஆமா, இப்போ நிறைய பேர் இப்போ ஜோதிடம் நீங்க அலற விடும் ஜோதிடங்கிற மாதிரி ஜோதிடர்கள் அலற வைக்கும் அதிசய மனிதர் அப்படின்னு இப்போ நிறைய பேரை பயப்பட வைக்கிறீங்க. அந்த துறையில இருக்கிறவங்களும் சரி, மற்றவங்களும் சரி. இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், ஜோதிடரை பார்க்க நிறைய மக்கள் படை திரள்றாங்க, போய் பாக்குறாங்க, தன்னுடைய கஷ்டத்தை தீர்மானம் பாக்குறாங்க. ஆனா நிறைய பேர் தீர்க்க முடியல. அது எப்படி பாக்குறீங்க? பிரச்சனை அப்படியே இருக்கு, அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு மறுபடியும் இன்னொரு ஜோசியரை பாக்குறாங்க, அப்புறம் இன்னொரு ஜோதிடர், அப்புறம் ஒரு டிவியை பாக்குறாங்க, யூடியூபை பாக்குறாங்க. அந்த ஜோதிடரை பார்த்த பிறகு அவங்கள்ட்ட போய் பணத்தையும் விரயம் பண்றாங்க, பரிகாரமும் போயிட்டே இருக்கு. அவங்களுடைய பிரச்சனைகள் பரிகாரம் அது இதுன்னு பரிகாரம் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது உருவாக்குனது நாம கிடையாது. நம்ம படிப்பறிவே இல்லாதவர்கள் உருவாக்கியது தான் ஜோதிடம். இப்போ ஒரு மொழின்னு எடுத்துக்கிட்டேன், இந்த தமிழ் மொழியை உருவாக்குனது யாருன்னு தெரியாது. இப்போ மரம் செடி கொடினா இது எல்லாத்துக்கும் பேர் வச்சது யாருன்னே நமக்கே தெரியாது. இனி எந்த மொழி எடுத்தாலும் அந்த மொழி அறிவு இருக்கும்போது கல்லாதவர்கள் தான் இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல சூரியனை பார்த்த உடனே மணி இத்தனை, 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, இரவு முடிகிற வரைக்கும் இல்லை, இரவு வந்தாலும் எத்தனை மணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இயற்கையை கலந்தவர்கள். நீ இன்னைக்கு கடிகாரத்தை பார்க்காம, இன்னைக்கு நிறைய பேருக்கு கடிகாரமே இல்லை அப்படின்னா யாருக்குமே டைம் தெரியாது. அண்ட் ஏன்னா இயற்கை இன்னைக்கு இருக்கிறவங்க இயற்கை அறிவே கிடையாது, எல்லாருமே செயற்கை தான். ஆமா, இப்போ அறிவியல் அப்படிங்கிறது வளர்ச்சி தான், ஆனா அறிவையே பயன்படுத்தாத வளர்ச்சி. இப்போ ஒரு பொருளை பயன்படுத்தவே இல்லைன்னா அது வீழ்ச்சி தான். அப்ப நம்மளுடைய இயற்கைங்கிற அறிவை பயன்படுத்தி நம்மளை படைச்சதே இயற்கை தான். அதாவது நவ கிரகங்கள், பஞ்சபூதங்கள், இவை அனைத்தும் பூமியில சரியான நிலைப்பாடுல இருக்கிறதுனாலதான் ஓரறிவு ஜீவராசிலேருந்து 6 அறிவு ஜீவராசியான நாம் இன்னைக்கு கரெக்டா முழுமை பெற்று இருக்கோம். இந்த 6 அறிவுக்கு மேல எந்த ஜீவராசியும் கிடையாது இல்லையா? இதுக்கு மேலன்னா வேற வேற்று கிரகங்கள்ல வேணா வேற்று கிரகவாசியம், இந்த கிரகத்துல நான் சொல்றேன் இதுக்கு மேல இறைவனை தான் நம்ம சொல்லுவோம். எந்தெந்த கதிர்வீச்சு விழுகுதோ அந்தந்த இடத்துல இறைவனை நம்ம கும்பிடுறதுக்கு பெரிய பெரிய மன்னர்கள் கட்டினது தான். இன்னைக்கு கட்டின கோயிலெல்லாம் செங்கல் சிமெண்ட் தான் இடிஞ்சிரும். அன்னைக்கு கட்டின கோவிலும் சரி, அன்னைக்கு உருவாக்கின ஜோதிடமும் சரி, சித்தர்களால் உருவாக்கிய பல காவியங்களும் சரி, இதிகாசங்களும் சரி, அத்தனை ஓலைச்சுவடிகளும் சரி, பாரம்பரிய நம்மளுடைய பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் வகுத்த எந்த ஒரு விஷயமும் தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நாம தப்பா அதை கணக்கு பண்றோம், தப்பா அதை ப்ரிடிக்ட் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோம். ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, அதான் நமக்கு பிரச்சனை. அப்போ இதை சரியா கணிச்சிருந்தா வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு இருக்குமானா நிச்சயம் தீர்வு இருக்கும். அப்போ ஜோதிடத்தை உருவாக்குனது நம்ம முன்னோர்கள் அப்படின்னா ஜோதிடம் ஏன் உருவாச்சு அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? இப்போ ஜோதிடத்துல மொத்தத்துல 12 கட்டம் இருக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 வீடு இருக்கும். எத்தனை லட்சம் குழந்தை பிறந்தாலும் சரி, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, எத்தனை லட்சம் குழந்தை பிறந்தாலும் 12 லக்னம், 12 ராசி, 27 நட்சத்திரம் தான். இந்த 12 ராசி, 12 லக்னம் அப்படின்னா, லக்னம்னா உயிர். சூரியன் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துல எந்த உயிரினத்துக்கும் ஒரு உயிர் இருக்காது. சந்திரன் இல்லைன்னா எந்த உயிரினங்களுக்கும் உனக்கு உருவம் கிடையாது. சனி இல்லைன்னா எந்த உயிரினத்துக்கும் வலிமை கிடையாது. செவ்வாய் இல்லைன்னா எந்த ஒரு உயிரினத்துக்கும் தட்பவெப்ப நிலைங்கிற அந்த தன்மை கிடையாது. அப்ப செவ்வாய் நம்ம உடம்புல ரத்த அணுக்களையும் குறிக்கும். இதே மாதிரி புதன் இல்லைன்னா நமக்கு புத்தி கிடையாது, நரம்பு கிடையாது, கல்லீரல், இப்படி எல்லா கிரகத்தையும் நமக்குள்ள உறுப்புகளாகவும் போட்டுட்டாங்க. புதன்னா மாமா, சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, சுக்கிரன்னா மனைவி, செவ்வாயினா தம்பி தங்கச்சி, சனினா அக்கா அண்ணன், இந்த மாதிரி உறவுகளாகவும் போட்டுட்டாங்க. இந்த பிரபஞ்சத்துல நவ கிரகங்களை ஒரு மனிதனுக்குள்ள அடக்கி, அதாவது சிவன் வானத்துக்கு பூமிக்கு அடியளக்கு நின்னாலும் அணுவுக்குள் அணுவாய் வாழ்றான் உன்னில் கடவுள் அப்படிம்பாம். உனக்குள்ள தேடு, கடந்து உள்ள போ அப்படின்னா, இந்த லக்னம் ராசி அப்படிங்கிற நவ கிரகத்தையும் இந்த பூமியில இருக்கிறதையும் வச்சு, பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிற நேரம் 24 மணி நேரம், சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொள்கிற நேரம் 27. அப்போ தன்னை உணரக்கூடிய அந்த ஒரு விஷயம், தன் உடலை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திர அணுக்கள் 27 நட்சத்திரம். அப்போ உயிருங்கிறது சூரியன். இப்ப இந்த உயிர் எழுத்துக்கள்
அப்படிங்கிறது வந்து சூரியன் தான் உயிர். ஒரு லக்னம்ங்கிறது ஜாதகட்டத்துல உயிர், லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். இப்ப இந்த லக்னம் அப்படின்னா 12 கட்டம் இருக்கா, ராசிங்கிறதும் 12 கட்டமா. இப்போ ஒரு குழந்தை இந்த பூமியில தணிக்கணும்னா உனக்கு உங்க அப்பாவினுடைய உயிர் அணுக்கள் இல்லைன்னா நாம பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தாயினுடைய உடல் அணுக்கள் இல்லைன்னா நமக்கு உருவம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, குறைவா பிறந்துருவோம். சரியான உடல். அப்போ தாயினுடைய கருவறை கோவில் அப்படிங்கிறான். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த உடலை எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறோம்னா 10ஆம் இடம்ங்கிற வயிறு கர்மா. 10ஆம் இடம்னா வயிறு. இந்த 10ஆம் இடம்ங்கிறது எது அப்படின்னா நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோம். அப்போ எந்த கிரகம் கெட்டிருக்கோ அதுக்கு தகுந்த உணவை தான் அப்போ சொல்லுவாங்க. உங்களுக்கு புதன் கெட்டுடுச்சுன்னா நிறைய பச்சை பயிர் சாப்பிடுங்க. அப்போ அந்த பசுமை அதுக்கு சம்பந்தம் எந்தெந்த கிரகத்துக்கும் உணவையும் கொடுத்துட்டாங்க, உறவையும் கொடுத்தாச்சு, உறுப்பையும் கொடுத்தாச்சு. அப்போ ஒரு லக்னத்தில் ஒரு குழந்தை தணிக்குதுன்னா அதுக்கு அதிபதி இந்த குழந்தை எந்த கிரகத்தின் தன்மையை பெற்றிருக்கு, இதனுடைய நன்மை தீமை என்ன, இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் 12 கட்டம். இப்போ இந்த 12 கட்டம் எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னா, இப்போ அப்பா இல்லைன்னா நம்ம தணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அம்மா இல்லைன்னா நம்ம வந்து முழுமையா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணலைன்னா நாம இந்த பூமிக்கு வர முடியுமா? அப்போ அவங்க முதல்ல இந்த ஜாதக பொருத்தம் அப்படின்னு பாக்குறாங்கன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், வல்லினம், மெல்லினம், இடையினம். அப்போ நம்ம ஜாதகத்துல தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ 3 தலைமுறையையும் முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியது ஜோதிடம். அதாவது ஒரு காலத்தினுடைய கடிகாரம்னு சொல்லலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட தலைமுறை 7 தலைமுறையினுடைய அடுக்கள் தான் 7 சக்கரம்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த 7 தலைமுறையினுடைய 7 சக்கரம் எல்லா மனிதன் உடம்புலையும் இருக்கும். அப்போ அப்பாவுக்கு ஒரு லக்னம் போடுறாங்க. இப்போ அப்பா 1 உருவம் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்பா 1, அப்பாவுக்கு 3ஆவது தலைமுறைனா அப்பா 1, அப்பாவை பெற்றவங்க அப்பா அம்மா 2, மொத்தம் எத்தனையாச்சு 3. அப்போ 3ஆவது தலைமுறை, இது முதல் தலைமுறை அப்பா, அப்பாவுடைய அப்பா அம்மா 2ஆவது தலைமுறை, 3ஆவது தலைமுறைங்கிறது அப்பாவுடைய அப்பாவை பெற்றவங்க 2 பேர், அப்பாவுடைய அம்மாவை பெற்றவங்க 2 பேர். அப்போ அப்பாவுடைய அப்பாவை பெற்றது 2, அப்பாவுடைய அம்மாவை பெற்றது 2ன்னா மொத்தம் 4 ஆச்சா. அவங்க அப்பாவுடைய அப்பா அம்மா 2 6 ஆச்சா. அப்பா 1 7. அப்போ அப்பா 1 7. இதே மாதிரி அம்மாவுக்கு அம்மாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பாவை பெற்றவங்க 2 பேர், அம்மாவுடைய அம்மாவை பெற்றவங்க 2 பேர் 7. இப்போ இந்த 7 கூட்டினா எத்தனை வரும்? 14. உயிரும் உடலும்னு நான் சொல்லிட்டேன், லக்னமும் ராசியும். இப்போ எங்க அப்பா மேஷ லக்னம். எங்க அப்பா ஒரு குழந்தைக்கு ஒரு கட்டம் தான் லக்னமும் ராசியும். ஆனா அது ராசி எங்கெங்க சந்திரன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நட்சத்திரம் மாறுது. ஓகேவா? அப்போ அப்பா அம்மா அப்படிங்கிறது இப்போ அப்பா லக்னம். அப்பா வந்து மேஷ லக்னம். மேஷத்துக்கு 7ஆம் வீடு துலா, துலாத்துக்கு 7ஆம் வீடு மேஷம். இப்போ இந்த 14 உறவுகளின் 12 கட்டம் ஜாதகம். அப்பாவுடைய 3 தலைமுறை அப்படின்னா 14 அப்படின்னா 12 கட்டம் வரும். இப்போ மேஷத்துல இருந்து 7ஆம் வீடு துலாம் வீடு, துலாத்துல இருந்து 7ஆம் வீடு மேஷம். அப்போ உனக்கு இந்த 14 உறவுகளின் 12 கட்டம் தான் ஜோதிடம். இப்போ எல்லாமே இப்போ அப்பா அம்மா 2 பேர் வர்றதுனால சூரியனும் சந்திரனும் தாய்க்கு ஒரு வீடு தந்தைக்கு ஒரு வீடு தான். அந்த ஜாதகத்துல புதனுக்கு 2, குருவுக்கு 2, செவ்வாய்க்கு 2, சனிக்கு 2, எல்லா கிரகத்துக்குமே 2 வீடு இருக்கும். ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண்ணுன்னு தான் 12 கட்டத்துக்கும் குறிப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாமே தாய் வழி. இப்போ எங்க அப்பா அப்பாவுடைய அப்பா அம்மா, இப்போ எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா 2, எங்க அப்பாவுடைய அப்பாவுக்கு, அப்போ எங்க அப்பாவுடைய அப்பா அப்படிங்கிறது வந்து அவருடைய தாத்தா பாட்டி. இப்போ அதுக்கப்புறம் தான் நாம பிறக்கிறோம். இந்த இதுல வந்து ஜென்ம லக்கினம் சொல்றாங்க. ஜென்மங்கிறது 7 தலைமுறையினுடைய அந்த ஜென்மம் தொடருது இல்லையா. ஜென்ம லக்னம் அப்படின்னா 7 தலைமுறை அந்த ஜென்மம் தொடருது. இப்போ ஒரு புலி 10 குட்டி போடுது, இந்த புலிக்கு சத்து போயிடும், அந்த குட்டிக்கு அந்த அணுக்களை கடத்திடும். இப்போ நீ இப்போ ஒரு புலி இருக்கு, உதாரணம் சொல்றேன். உனக்கு ஒரு புலி இருக்கு, ஒரு 10 குட்டி போடுதுன்னா இந்த 10 குட்டியும் நீ வீட்டுல கொண்டு வந்து வளர்த்தாலும் அதனுடைய அணுக்கள் மாறாது, அதனுடைய குணங்கள் மாறாது. அதே மாதிரி நம் முன்னோர்களின் உடல் சத்து போயிடும், செத்து போகாது, நமக்குள்ள கடந்துரும். இப்போ தாய் வழியில ஒரு நோய் இருந்தா நமக்கு வரும், தந்தை வழி அணுக்கள்ல ஒரு நோய் இருந்தா நமக்கு வரும். இப்போ எங்க அப்பா சொட்ட தாத்தா சொட்டன்னா அம்மா வழியில தாத்தா பாட்டிக்கு சொட்ட அந்த ஜீன் சொல்லுவான், அப்பா மாதிரியே இருக்காரு, அம்மா மாதிரியே இருக்காங்க, எங்க மாமனார் மாதிரி. இப்படி உறவுகளை கணித்து தான் ஒரு குழந்தைய சொல்லுவாங்க அவங்க மாதிரி. ஏன்னா அந்த ஜீன், அப்போ நமக்குள்ள அந்த ஜீன் இருக்கு. இப்போ இந்த ஜீன் செத்து போச்சுன்னா நான் செத்து போயிட்டேன், இந்த ஜீனுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா நான் நோயாளி.
இந்த ஜீன்ல எது இயங்கலையோ அந்த கிரகம் எனக்கு ஜாதகத்துல இப்ப என் ஜாதகத்துல எந்த கிரகம் இயங்கலையோ அந்த பிரச்சனை அந்த தசை நடக்கும்போது அந்த கிரகத்தின் கதிர்வீச்சு என் உடல் ஈர்க்கும் போது எனக்கு பிரச்சனை வரும், உனக்கு வராது. என் கூட பிறந்த குழந்தைங்க என் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க 4 பேரா இருந்தாலும் அவங்க ஜாதகத்துல எந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் இல்லையோ அந்த பிரச்சனை தான் அவனுக்கு இருக்குமே தவிர எனக்கு இப்ப இதுல எந்த கிரகம் கெட்டிருக்கோ அதுக்கு தகுந்த உணவை மட்டும் சாப்பிடணும்னு கிடையாது. அப்போ உணவே மருந்து, உறவே கடவுள். எப்படி உறவே கடவுள் நமக்குள்ள கடந்து உள்ள போய் அந்த அணுக்களா இருக்காங்க. அந்த அணுக்கள்னா உடல் என்பது ஆலயம், அதில் உள்ளே குடியிருக்கும் என்பது அணுக்கள் இறைவன். அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது. இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே படைச்சு முடிச்சு மனுஷனுக்குள்ள அடக்கியாச்சு. கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது. நான் இளமையில் கல், அதாவது இயற்கை என்னும் அறிவியை கற்று கல்விங்கிறது தடைப்பட்டாலும் அறிவுங்கிற கண்ணு கட்டுறக்கூடாது. அறிவுங்கிறது அறிவு கண். இப்போ ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பினா தெரியாது. அப்போ அந்த நம்ம அறிவை பயன்படுத்தி இதனுடைய தெளிவை தெரிஞ்சுக்கணும். இயற்கை இன்னைக்கு லைட்டு வெளிச்சம் இருக்குமா உன்னுடைய நாகரிகங்கிற பேர்ல அறிவியல்ங்கிற கண்டுபிடிப்புல நீ பக்கத்து நாடு எந்த நாடுக்குனாலும் நீ போற. அதே அறிவியலை ஆன்மீக அறிவியல், அதாவது அறிவியல் ஆன்மீகத்துக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இது பரிணாம வளர்ச்சி, இது இயற்கையுடைய பரிணாம வளர்ச்சி. அப்போ நம் முன்னோர்கள் கண்டுபிடித்தது மனிதன் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அணுக்களை கண்டுபிடிச்சது. ஜோதிடம்ங்கிறது நம் மனித இனம் அழியக்கூடாதுங்கிறதுக்காக கண்டுபிடிச்சது. அப்போ இதுல எந்த கிரகம், இப்போ உனக்கு சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா சொல்லுவான் உனக்கு மனைவி நிக்காது. உனக்கு 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் கெட்டு இப்போ மனைவினா சுக்கிரன்னு சொல்லுவாங்க. இப்போ 7ஆம் இடத்துல உனக்கு சுக்கிரன் கெட்டு போனாலோ இல்லை கெட்ட கிரகத்தின் பார்வை இருந்தாலோ 2க்கு 7க்கும் கனெக்ஷன் இருந்தாலோ இதெல்லாம் கெட்டு போயிடும். அப்படி அப்போ 2ஆம் இடம்ங்கிறது தனம் குடும்பம். ஒரு குழந்தை பிறக்கக்கூடியது. சந்திரன் உச்சம். அப்புறம் சுக்கிரன் வீட்டுல ஒரு குழந்தை தணிக்கும் போது தாயாய் உச்சமடைகிறாள். ஏன்னா ஒரு கன்னிப்பெண் சந்திரனா மாறும். சந்திரன் சுக்கிரன் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு கனெக்ஷனையும் உறவுகளா போட்டிருப்பாங்க. ஜாதகத்திலேயே 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம். இப்போ எங்க அப்பா முதல் தலைமுறை, இப்ப நான் ஒரு குழந்தைன்னா எங்க அப்பா அம்மா 2வது, 3வது தலைமுறை எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, எங்க அம்மாவுடைய அப்பா அம்மா 4 ஆயிடுச்சு. இப்ப நான் ஒரு குழந்தை. ஒரே ஒரு விஷயம், நீங்க 7 தலைமுறைன்னு சொல்றீங்க. 7க்கு முன்னாடி ஏன் இருக்க மாட்டாங்க? அதுக்கு முன்னாடி ஏன் இருக்க மாட்டாங்க? 7 பிளானட் தான். அதைத்தான் 7 சக்கரம் 7 தலைமுறைன்னா அது இன்னொரு டாபிக்கை பேசிடுவோம். இதை இடையில பேசினேன்னு இந்த கண்டென்ட் விட்டுடும். புரியுதா? இப்போ நான் முதல் குழந்தை, நான் ஒரு குழந்தை அப்படின்னா எங்க அப்பா அம்மா 2, நான் உருவம் 1 துருவம் 2 எங்க அப்பா அம்மா, திசை 4 எங்க அப்பாவை பெற்றவங்க 2 எங்க அம்மாவை பெற்றவங்க 2, திக்கு 8 எங்க அப்பாவுடைய அப்பாவை பெற்றது 2 எங்க அப்பாவுடைய அம்மாவை பெற்றது 2, எங்க அம்மாவுடைய அப்பாவை பெற்றது 2 எங்க அம்மாவுடைய அம்மாவை பெற்றது 2. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. 8 திக்கை கற்றவனுக்கு தெய்வம் துணை. திக்கற்றவனை பிரிச்சு எழுதுனா திக்கு பிளஸ் கற்றவன். தமிழ் மொழியில தான் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நிறைய விஷயங்கள். தமிழ் மொழியினுடைய ஒரு சொல்லாடல் ஒன்றா இருக்கும், அர்த்தம் வேற ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அதனுடைய புரிதல் தான் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம், அப்போ எதை கற்றுக்குறோம், இதுதான் நம்ம தமிழ் மொழியில் இருக்கும். சூட்சமங்கள் நிறைய மறைபொருளில் இருக்கும். அப்போ அதனுடைய விளக்கம் தெரிஞ்சாலே நம்ம ஜாதகத்திலேருந்து நிறைய விஷயங்களை தப்பிச்சிடலாம். வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அங்கம் ஜோதிடம். ரொம்ப சுலபம். இது தெரிஞ்சதுன்னா நீ ஜோதிடமே பார்க்க வேண்டிய வேலையே இருக்காது. உன் லைஃப்ல எந்த பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு முன்னாடியே நீ தீர்வு பார்த்துருப்ப, உன் பிரச்சனை உன்னை விட்டு போயிடும். இப்போ இந்த திக்கு அற்றவன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நேரமும் உள்ளங்காலில் ஜாயிண்ட் ஆகும். பிறந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும். இப்ப என் உடம்புக்குள்ள இருக்கிற அணுக்கள் யாருது? தாய் வழி தந்தை வழியினுடைய அணுக்கள். அப்போ அவங்க தாத்தா அந்த 8 பேர் இல்லைன்னா எங்க அப்பாவுடைய அப்பா, எங்க அப்பாவை பத்த 2 எங்க அம்மா பத்த 2 4 பேர் இல்லை. அந்த 4 பேர் இல்லைன்னா எங்க அப்பா அம்மா இல்லை, எங்க அப்பா அம்மா இல்லைன்னா நான் இல்லை. அப்போ அந்த அணுக்களை எந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்களோ அந்த அணுக்களுக்கு தகுந்த எண்ணம் இறைவன். அந்த அணுக்களுக்கு தகுந்த எண்ணம் தான் எனக்கு எண்ணம். அந்த எண்ணம் தான் என்னுடைய செயல். அந்த செயல் தான் நான் நல்ல வழியில போகுதா கெட்ட வழி. அப்போ எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த நேரத்துல நீ திங்க் பண்றது, நீ சொல்றது, நீ செய்யறது, நீ பரிகாரம் போற இடம் எல்லாமே தவறாதான் இருக்கும். ஏன்னா உனக்கு அந்த அணுக்கள் இயக்கம் இல்லை. முதல்ல இந்த 8 பேர் பிறந்த ஊர் மண்ணை மிதிக்கும் போது பூமியில புவியீர்ப்பு விசை இருக்கும்.
அப்போ எர்த்து, இப்போ கரண்ட்னாலும் எர்த்து பூமியில இருந்து எடுக்கிறீங்க. அப்போ அந்த எர்த்தை நம்ம மிதிக்கும் போது நம்ம உடம்புல இப்போ ஒரு விதை விதைக்கிறோம், நெல்லும் இருக்கும் புல்லும் இருக்கும், அந்த களைகளை அகற்றுறதுக்கு தான் வேற வழி. இப்போ இந்த 8 ஊர் மண்ணை நம்ம மிதிக்கும் போதே நம்ம உடம்புல அந்த எல்லா அணுக்களும் ஆக்டிவேட் ஆகிடும். ஒரு செல்போன்ல சார்ஜ் ஏற்றின மாதிரி நீ எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எது தேவையோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 8 பேர் பிறந்த ஊர் மண்ணில் இப்போ நீ ஒரு கம்யூனிட்டி, நான் ஒரு கம்யூனிட்டி. இப்போ நீயும் நாடார் நானும் நாடார்னு வச்சுக்குவோம். உங்க ஊர் கோவில்ல நான் வந்து உரிமை கொண்டாட முடியுமா? தனித்தனி. நீ நாடார் தான், நானும் நாடார். அப்போ உங்க ஊர் கோவில்ல வந்து இந்த கோவில் எனக்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்றேன், விடுவீங்களா? விட மாட்டீங்க. ஏன்னா நீ என் இனம், என் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல நட்டு வச்ச குலம், என் முன்னோர்கள் என் குலம், அவங்க வாழ்ந்த இடத்துல. மன்னர்கள் காலத்துல இடம் வாங்க முடியாது, இடம் வாங்குற உரிமை சட்டம் கிடையாது. ஏன்னா மன்னர் சொத்து எல்லாம் நாம வாழ அனுமதி உண்டு. அப்ப இலைத்தலைகளை மேல கூரையாகவும் ஓலைகளை கூலையாகவும் இப்படிதான் வச்சு வாழ்ந்தோம். அதுல பூச்சி போட்டு வரக்கூடாதுன்னு தான் காக்கைக்கு சோறு வச்சோம். அப்ப நம்ம முன்னோர்கள் நம்மளை பாதுகாத்த மாதிரி காக்கை கெட்டகிட்ட இருந்து பாதுகாக்கும். அப்ப நம்ம முன்னோர்களுக்காக நிறைய விஷயங்கள் பாதுகாப்பு கருதி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஜோதிடம்னா அந்த ஊர் மண்ணை மிதிக்கும் போது ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் இறைவனடி சேர்ந்தார், இறைவா உன் பாதம் சரணம், உன் திருவடியை சரணம், உன் பாதமே சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லார் உடலும் அழியும், உயிர் அழியாது. அப்போ எண்ணம் இறைவன். கல்லை கண்டா நாயக்கானும், நாயக்கண்டா கல்லை காணும். அப்போ நீ அந்த கல்லை நாயகனா பார்த்தா நாயகனா தெரியும், நாயகியா பார்த்தா நாயகியா தெரியும். இந்த கோயில் கோபுர கலசத்துலேயும் நவதானியம் தான் வச்சிருக்கோம். அப்போ உடல் அழிந்தவர்கள் இயற்கையில் கலக்குறாங்க. அந்த இயற்கையில் கலந்த பவரை ஒரு இடத்துல இது என் குலம்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கை இறைவன். எப்படின்னா நீ சாணியை சாமின்னு பிடிச்சா கிடையாது, சாணியை சாமின்னு பிடிச்சா எண்ணம் நீ எதை நம்புறியாது தெய்வம். அப்போ உன் முன்னோர்கள் எதை நம்பி, இப்போ நம்ம ஒரு பிறக்கும் போது ஆண் குழந்தை பெண் குழந்தை, ஆண் குழந்தை பெண், இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அந்த பேர்ல இயங்குது. அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் தெய்வம்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த நான் என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல என் கம்யூனிட்டிக்கு எத்தனை தெய்வம் இருந்தாலும் அத்தனை என் உறவுகள். உடல் அழிந்த பின் உயிர் அழியாது. அதனாலதான் கேது, கேதுனா உயிர். இந்த தாய் தந்தையை சுத்தின பிள்ளையாருக்கு நவகிரக தோஷம் இருக்கா? கிடையாது. எந்த கோயிலா இருந்தாலும் முதல் பூஜை அவருக்கு தான். எந்த கெடுதலா இருந்தாலும், எந்த மந்திரமா இருந்தாலும், எந்த செய்வினையா இருந்தாலும், என்ன பிரச்சனைனாலும் முதல் பூஜை விநாயக பெருமானுக்கு. ஏன்னா அவன் பூதநாயகன். இந்த பஞ்சபூதத்துக்குத்தான் முதல் பூஜைங்கிறான். இந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மையில் நாம பிறந்த தாய் வழி தந்தை வழி மண்ணை மிதிக்கும் போது நமக்குள் இருக்கக்கூடிய நவகிரகம் என்னும் நம் முன்னோர்களின் அணுக்கள் இயங்கும். இதுல நெல்லும் முளைக்கும் புல்லும் முளைக்கும் சொன்னேன். காக்கும் கடவுள் எம்பெருமாள் நாராயணன். அப்படின்னா பார்க்கடல். கடல் இல்லைன்னா வான்மேகம் இல்லை, வான்மேகம் இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா இயற்கை என்னும் வளம் இல்லை, இயற்கை என்னும் வளம் இல்லைன்னா அதனுடைய பரிணாம வளர்ச்சியான நாம இல்லை. அப்ப இந்த அத்தனையும் உற்பத்தி பண்ணி நம்மளை படைத்து காத்த கடவுள் யார் அப்படின்னா அதில் கடல் வந்து காக்கும் கடவுள். இன்னைக்கு மழை நீரின்றி அமையாது உலகு. அப்போ அந்த உமிழ் நீரை மழை நீரா கொடுத்து சுழற்சி, அந்த மழை நீர் மறுபடியும் ஆறாய் கடந்து அவ்வளவு 6 மூலிகையோடு கலந்தாலும் கடல் நீர் கெடாது. எந்த நீர் வற்றினாலும் கடல் நீர் வற்றாது. பல்லாயிரம் கணக்கான வருஷங்கள்ல மூலிகையோடு கலப்பது, ஆறுகள் கலப்பது வந்து கடல். உப்பின் அளவு குறையாது, கூடாது. செப்டி டேங்கு, சாக்கடை எல்லா கெடுதலையும் அகற்றுறது. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்ங்கிற நம்மளை பாதுகாக்கிறது அந்த உப்பு. அல்ல குறையாது. நீ தண்ணியை சேர்த்தாலும் அதனுடைய அளவு கூடாது. அதே மாதிரி அந்த கடல்வாழ் உயிரினத்துக்கு எந்த நோயும் வராது. அந்த உப்பின் தன்மையும் கடல் நீர் அந்த கடல் மீனுக்கு ஏறாது. ஆனா செத்ததுக்கு அப்புறம் அது கெடாது. அதே மாதிரி நம் உடல் அழியும். இந்த கடலால் படைக்கப்பட்ட இந்த உடல் அழியும், உயிர் ஒருபோதும் அழியாது. அதனாலதான் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னா உடல். அந்த உடல் தான் ஆசை, மாயை, வீடு, பணம், சொத்து இது எல்லாத்தையும் தேடும். இந்த உடல் என்னும் மாயை அழியும் போது உயிர் எதையும் தேடாது. அதனாலதான் சுடுகாட்டுல ஹரிச்சந்திர மகாராஜாவை வச்சிருப்பாங்க. ஹரிச்சந்திர மகாராஜா சிவனையும் பார்வதியும் அங்கதான் வச்சிருப்பாங்க. சிவனுக்கும் ஆடை கிடையாது, காளிக்கும் ஏன் சுடுகாட்டுல ஆடை கிடையாது அப்படின்னா உடலுக்குத்தான் துணி, உயிருக்கு துணி கிடையாது. ஏன்னா உயிரின் வடிவம் ஒரே வடிவம். அதனாலதான் 12ஆம் வீடுங்கிற சுடுகாட்டுல சுக்கிரன் உச்சம். எது? சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம், புத்தி வேலை செய்யாது. ஏன்னா அங்க ஒரே நிலை, அது மோட்ச நிலை. அப்ப அந்த 12ஆம் வீடுங்கிற சுக்கிரன் கடலை குறிக்கும். அந்த கடல் தான் இந்த உடலை காக்கும். இந்த கடல் தான் நம்மளை காக்கும். பரந்தாமன் என்பது பெருமாள். அவர் பார்க்கடல்ல இருக்காரு. இந்த உலகத்துல இருக்க அத்தனையும் தாங்குவது பூமி.
எப்படி இந்த பூமியில வந்து மிதிக்கும் போது உன்னுடைய அந்த பூர்வீகம்ங்கிற 8 ஊர் மிதிச்சிட்டேன்னா, இப்போ மிதிச்சு வரும்போது அந்த நெல்லும் புல்லும் முளைக்கும்னு சொன்னேன்ல, எப்படி கடலை கடைஞ்ச ஆழகால விஷம் வருமோ நம்ம உடம்புல இருக்கிற ரத்த அணுக்கள் 48 நாளைக்கு ஒருக்கா உடைஞ்சு உற்பத்தி ஆகும். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், ஒரு மண்டலம், 48 நாளைக்கு ஒருக்கா உடைஞ்சு உற்பத்தி ஆகிற அந்த அணுக்களை அந்த கடல்ல இருக்கிற மூலிகை உப்பு எல்லாம் எண்ணற்ற துகள்கள் வழியா பரவி அந்த அணுக்கள்ல கொடிய நோய் இருந்தாலும் சரி, நடக்க முடியாதவனா இருந்தாலும் சரி, ஹேண்டிகேப்பா இருந்தாலும் சரி, பேச முடியாதவனா இருந்தாலும் சரி. இப்போ கூட திருச்செந்தூர் கடல்ல இப்போ ஒருத்தன் பேசிட்டான், பிறவி பேசிட்டான்னு சொன்னாங்க. குமரர் குருபரர் திருச்செந்தூர்ல பேசினாங்கிற வரல. அவ்வளவு மூலிகை இருக்கு கடல்ல. அப்ப நம்மளை காக்குறது அதுல நம்ம அணுக்கள் இயங்குற நேரம் காலையில் 4:30 to 6. அந்த 4:30 to 6 சூரியன் கடல் மேல் மட்டத்துல இருக்கும். நவ கிரகங்களினுடைய அந்த சூரியனுடைய சுத்தி தான் இருக்கும். அப்ப கடல்ல அதனுடைய நெகட்டிவ் கடலை கெடுக்கிறது இல்லை. அந்த நேரத்துல கடல்ல குளிச்சோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆழகாலம்ங்கிற நெகட்டிவ வெளியில அனுப்பி 4:30 to 6 1 hour குளிக்கணும். ஆனா அமாவாசைக்கு 3 நாள் முன்னாடி 3 நாள் பின்னாடி குளிக்க கூடாது. ஏன்னா அந்த நேரத்துல அலைகடல் அதிகமா இருக்காது. ஏன்னா சந்திரன் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ஆக்டிவேட் ஆகாது. கடல் நிறைய இருக்கு, மூலிகை சரியா கடலுக்கு போக மாட்டாங்க. ஆமா, போறாங்க உள்ள அறியாமை. அப்போ அந்த பௌர்ணமி நாள் அதுக்கு முன்ன பின்ன போனோம்னா ரொம்ப நல்லது. ரொம்ப அதிகமா இருக்கும். என்ட்ரன்ஸ் இல்லைனாலும் ஆழ்கடல்ல உள்ள மூலிகை உனக்கு கிடைக்கும். அப்போ அதுல காலையில 5 மணிக்கு குளிச்சிட்டீங்கன்னா உன் உடம்புல இருக்கிற அணுக்கள்ல இருக்கிற எல்லா மூலிகையும் போய், ஏன்னா சஞ்சீவனி வேர் செத்தவனை உயிர்ப்பிக்கும். அப்பேற்பட்ட கெடாத ஒரு பொருள். இப்போ கடல்ல குளிக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் விஷம் ஊத்துட்டுமே, அது அவனை பாதிக்காது. ஏன்னா அந்த விஷம் செத்துடும். கடல் நீர் ஒருபோதும் கெடாது. காரணம் அவ்வளவு மகத்துவம் இருக்கு. அந்த கடல் நீரில் பெய்கிற தண்ணி தான் மழை நீர், ஒரு சொட்டு உப்பு இருக்காது. அப்போ இவ்வளவு பொக்கிஷமான இந்த விஷயத்த இந்த மனித இனம் அழியாம வாழணும். நான் ஜாதகத்துக்கு சொல்றேன், இறைவனுக்கு நான் போகல, புரியுதா? அப்ப இவ்வளவு பிரபஞ்சத்துக்கும் இந்த ஜாதகத்தை சரி பண்ணணும்னா நம்ம உடம்புல இருக்கிற கலைகள் என்னும் விஷத்தை அந்த மருந்தெல்லாம் உள்ள போய் அணுக்களை உடைச்சிடும். அப்போ அடுத்த 48 நாள்ல உற்பத்தி ஆகிற ரத்த அணுக்கள் இன்னும் புதுப்பிக்கும். 48 + 48 + 48 348. மருந்தும் விருந்தும் 3 நாள். ஒரு நாளுங்கிறது 48, ஒரு மண்டலம். அப்போ 3 48 144 நாள். ஏன்னா பிரபஞ்சத்துல இருக்கிறது தான் இன்னைக்கு அரசாங்க சட்டமா இருந்தாலும் எதா இருந்தாலும். அப்போ 144 அப்படிங்கிற தடை சட்டம் இந்த ஊருக்கு போட்டா இந்த ஊருக்குள்ள யாரும் வருவாங்களா? 48 நாளைக்கு ஒருக்கா நம்ம அணுக்கள் உடைஞ்சு உற்பத்தி ஆகும்போது நம்ம குளிக்கணும்னா அது என்னைக்கு உடையுது என்னைக்கு உற்பத்தி ஆகுது நமக்கு தெரியாது. அப்போ 4 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு 3 தடவை இந்த 8 ஊர் மண்ணையும் மிதிச்சு கடல்ல காலையில 4:30 to 6 குளிச்சோம்னா 144ங்கிற தடை உத்தரவு நம் உடல்ல வந்து அணுக்கள் பலமாயிடும். நெகட்டிவே உள்ள வராது. அப்படி வாழ்ந்தவங்க தான் சித்தர்கள். 40,000 வருஷம். இன்னைக்கு 40 வருஷம் வாழ்றதுக்கே கஷ்டப்படுறோம். ஏன்னா ஜோதிடம் உருவாக்கியது அனைத்தையும் சரி செய்து மனிதனா வாழ்றதுக்கு. ஏன்னா இப்போ ஒரு 3 வருஷமா தான் பல லட்சம் ஜோதிடர்கள், படிச்சவனுக்கு வேலை இருக்கோ இல்லையோ, இங்க 3 மாசம் 3 வருஷம் கோர்ஸ் கத்துட்டா அவன் ஒரு சேனலை ஓபன் பண்ணலாம். நான் ஜோதிடம் கற்காதவன், கற்றுக்கொள்ளாதவன், இந்த 8 ஊர் போய் இன்னைக்கு எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்ன ஜோதிடர் வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் இருக்கு. அவ்வளவு ஜோதிடர் பார்த்திருக்கேன். அத்தனை பேருக்கும் ஏன் அவங்க ஜோதிடம் பார்க்கறவங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, பரிகாரம் பண்றவங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கு. கேட்டா கர்மா, அதை அனுபவிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குன்னா உனக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது, இந்த பிரச்சனை வரும் வராதுன்னு இவங்க ப்ரிடிக்ஷன் பண்ணி பர்ஃபெக்டா சொல்லலனாலும் அதுதான் நடக்க போகுது. அதுக்கு எதுக்கு 50,000 1 லட்சம் ஃபீஸ், 15,000 5,000 எதுக்கு? அப்போ இதை ஒரு முறை தெரிஞ்சுக்கிட்டா அவன் வாழ்நாள் பூரா ஜோதிடம்ங்கிறதே பார்க்க வேண்டியிருக்காது. ஜோதி இடம், இந்த ஜோதி எங்க பிறந்த ஊரை சொல்லு. இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா பேஸ்மெண்ட், ஒரு மரத்துல நோயினா மருந்து உரமும் வேருக்கு. இந்த உடல் என்னும் மரம் வாழணும்னா என் பூர்வீகம் என்னும் வேருக்கு நான் போனேன்னா இந்த பூ காயாகும், காய் கனியாகும், இந்த கனி மீண்டும் விதையாகும். இல்லைன்னா இந்த விதை மக்கும், அடுத்த தலைமுறை சிவன் சொத்து குலநாசம்ங்கிற மாதிரி அடுத்த தலைமுறை இருக்காது. இன்னைக்கு எல்லாமே சென்னைக்கு வந்துட்டு சென்னை பூர்வீகம் நினைச்சுக்கிறாங்க, பழச மறந்துடுறாங்க. நிறைய பேருக்கு தாத்தா பாட்டி ஊர் தெரியலமா, தெரியல. அதாவது எதை தேடணுமோ அதை தேடணும். இங்க வேறற்ற மரம் இத்து போயிடும், உறவற்ற மரம் கலைந்து விடும், உறவுகளற்ற வாழ்க்கை தனிமரம். தனிமரம் தோப்பாகாது, வாழ்க்கை செழிக்காகாது, தன் வாழ்க்கை வளம் பெறாது, வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் உன்னை வந்து சேராது.
ஜோதிடம் அன்னைக்கு உடல் நலனுக்காக பார்க்கப்பட்ட ஜோதிடம் இன்னைக்கு உனக்கு இப்படி இப்படி இப்படி, அதாவது இதை பண்ணா உனக்கு பணம் வரும், இதை பண்ணா பணம் வரும், இதை பண்ணா பணம் வரும் அப்படின்னு பணம் பணம் பணம்ங்கிறதே சொல்றாங்க. ஜோதிடத்தில் தனம் என்பது குடும்பம், செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம். கருத்தடை மையம் இருந்த இடத்துல எல்லாம் கருத்தரிப்பு மையம் வந்தாச்சு. இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சுன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. தீதும் நன்றும் பிறர் தர வரா, நல்லதும் கெட்டதும் அடுத்தவர்களால் அடுத்த குடும்பத்தால் உனக்கு வராது. உன் எண்ண அலைகளை சீர்படுத்தணும்னா பூர்வீகங்கிற மண்ணை மிதி. ஜோதிடம் இல்லை, உன் லைஃபே சீராகும். நீ கேட்டது நினைச்சது நீ என்ன பண்ணணும் எல்லாமே உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு பூர்வீகத்துல இருக்கிறவங்களுக்கே பாதிப்பு வருது. பூர்வீகத்துல இருக்கிறவங்களுக்கே பாதிப்பு வந்து அவங்க 8 ஊருக்கு போயிருக்க மாட்டாங்க. 12 வருஷம் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறேன். அப்பா வழி குலசாமியை கும்பிட்டாதான் உனக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப நல்லா பாத்துக்க, பரிகாரங்கிற பேர்ல என்ன வாங்குறாங்க. அன்னைக்கு எங்க அப்பா கூட பிறந்தவங்க ஒரு 5 பேருன்னா எங்க தாத்தா கூட பிறந்தவங்க ஒரு 8 பேர். இந்த 8 பேர்த்து குழந்தைகளுமே 10, 12 இந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உணவு தான் பற்றாக்குறையா இருந்துச்சு. ஆனா எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தாங்க. உணவு பற்றாக்குறை. 15 பேர் பசங்க இருந்தாங்க. ஆமா, ஒரு குடும்பத்துல பிறந்த 8 பிள்ளைகளுக்குமே தனித்தனியா 10, 12 வந்துடும். அதுதான் ஒரு ஊரு. 100 பேர். அதுதான் தன் குலம். இது தெரியல. தன் 3 தலைமுறையினுடைய வம்சம் தான் ஊருங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. தாத்தாலாம் என்ன சொல்லுவாங்க, மக்கள் தான் சொல்லுவாங்க, பசங்க சொல்ல மாட்டாங்க. மக்கள், நம்ம மக்கள். என்னாச்சு மக்கள் அவ்வளவு பேர். அதுதான் நம்ம குடும்பம், நம் குலம். 10 குடும்பம் சேர்ந்தது 7 தலைமுறையினுடைய வம்சம் தான் குலம். அதான் சொல்லுவான், அவன் பங்காளிடா, அவன் அந்த சொந்தம், கொஞ்சம் தூரத்து சொந்தம், இப்படி வந்துடும். உறவுகள் சட்டிக்குள்ளேயும் பெட்டிக்குள்ளேயும் இருக்கும் ஒரே ஊருக்குள்ள இருந்தா. காரணம் என்னன்னா, ஒரே மண்ணில் உதித்தவர்கள், ஒரே தாய் தந்தை வயிற்றில் வந்த தலைமுறை வித்துக்கள்னு அர்த்தம். அதனாலதான் ஒரு ஊர்ல உள்ளவங்க இன்னொரு ஊர்ல கும்பிட மாட்டாங்க. இன்னைக்கு பரிகாரங்கிற பேர்ல என்ன வாங்குறீங்க. அன்னைக்கு உணவு பற்றாக்குறை, தின்னது பூரா நவதானியம். அரிசிங்கிறதே கிடையாது, அது இடையில கண்டுபிடிச்சது. நெல் இயற்கை கிடையாது, செயற்கை. நெல் இயற்கை கிடையாது, செயற்கை. இன்னைக்கு திங்கிற உணவுலயே விதை இல்லை, எல்லாம் ஹைபிரிட். அப்போ அன்னைக்கு பூரா ஒரிஜினல். அன்னைக்கு பற்றாக்குறை உணவு, இன்னைக்கு உணவு எல்லாத்துக்கும் இருக்கு, ஆனா எல்லாமே ஹைபிரிட். அந்த ஓரின சேர்க்கை செடி சாப்பிட்றதுனால இந்த 10ஆம் இடங்கிறது வயிறு, இது கர்மா. இதுக்குள்ள ஓரின சேர்க்கைங்கிற உணவை போடுற. அப்போ அந்த ஓரின சேர்க்கை உணவை திங்கிறதுனால ஆணுக்கு ஆண் விரும்புது. ஹைபிரிட்டுங்கிற ஷார்ட் பீரியட்ல உள்ளவன் திங்கிற குழந்தைங்க சீக்கிரமே மரணிக்குது, சீக்கிரமே அதிகமா வளர்றது இல்லை. அப்போ என்ன உணவை நீ எடுத்துக்கிறியோ அதுக்கு தகுந்த உடல் வளர்ச்சியும் அணுக்கள் வளர்ச்சியும், அதற்கு தகுந்த எண்ணமும் அதற்கு தகுந்த செயல்பாடும். இன்னைக்கு இவ்வளவு சமூக சீர்கேடுக்கு காரணமே உண்ணும் உணவு. அப்போ என விதை இல்லை, சிவம் இல்லை. அப்போ அடுத்த தலைமுறைங்கிறது இன்னும் 2 தலைமுறை போச்சுன்னா அடுத்த மனித இனமே இருக்காது. மனித இனமே இல்லாம நீ யார் ஆள போற, நீ எங்க வாழ போற? எச்சரிக்கை விட்டுட்டீங்க. நான் என்ன சொல்றேன், அடுத்த தலைமுறையே இருக்காதுன்னா என்னுடைய சந்ததியே ரொம்ப கீழே போயிடுச்சு. இப்பவே 40% குழந்தை இல்லை, பாதி பேத்துக்கு வளட்டுத்தன்மை, எல்லாருக்குமே விஷம். அப்போ உணவே மருந்தா, இப்போ உணவே விஷமானதுக்கு அப்புறம் மருந்து எப்படி வேலை செய்யும்? ஒரு பொருள், ஒரு அணுக்கள் இயங்கலன்னா, அந்த அணுக்கள் இயங்கலைன்னா அது சம்பந்தப்பட்ட நோய். செத்த பணத்துக்கு வைத்தியம் பார்த்தா வேலை செய்யாது. இயங்காத அணுக்களுக்கு நீ மருந்து சாப்பிட்டீங்கன்னா அது எப்படி எடுத்துக்கும்? முதல்ல அந்த மண்ணை மிதிச்ச அணுக்களை இயக்கணும். மண்ணை மிதித்தால் போதும். மண்ணை மட்டும் மிதிச்சா பத்தாது. இதுல ஒரு சூட்சமா இருக்கு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, மத்திய நாடு. என்ன நாடு? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, மத்திய நாடு. இந்த 4ம் தமிழ்நாடு. இந்த 4ம் தமிழ்நாடு. தமிழ் அதை நாடு. இந்த 4 மண்டலத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. 4 மண்டலம்: சேர மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், மத்திய மண்டலம். இந்த 4 மண்டலத்துலதான் 27 நட்சத்திரம். பாண்டிய மன்னன் ஆண்ட மண்டலத்துல பனைமரம். இப்போ பாலைவனத்துல ஒரு பேரிச்சம்பழ மரம் இருக்கு. அந்த செடியை இதே சென்னையில போட்டா முளைக்குமா, முளைக்காதா? முளைக்கும், ஆனா அந்த தன்மை இருக்காது. திருநெல்வேலியில பனை மரம்ங்கிறது தாவரம், பனை மரம் மாதிரி இருக்கக்கூடிய தாவரம். அதை சென்னையில போட்டா முளைக்குமா? முளைக்கும். அந்த தன்மை இருக்காது. நீ எந்த ஊர்ல வேணாலும் வாழலாம், உன் தன்மை அணுக்கள் வருஷம் ஆக ஆக கெடும். அதை 12 வருஷம், இந்த உடல் என்பது கோவில், ஆலயம். அப்போ 12 வருஷம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் இல்லைன்னா சாமிக்கு பவர் போயிடும்னா உள்ள இருக்கிற அணுக்கள் தான் தெய்வங்கிறேன். அப்போ நம் முன்னோர்களினுடைய அணுக்களை இயக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்தந்த ஊர்ல, இதுக்கு தான் இந்த அப்பன் 8 அடி குட்டி 16 அடின்னு சொன்னேன்.
இப்போ எங்க அப்பாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா 2, எங்க அப்பாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா 2, எங்க அம்மாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா 2, எங்க அம்மாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா 2, 8. இப்ப நான் கல்யாணம் பண்றேன், அங்க எத்தனை வரும்? 8. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. இந்த 16 குடும்பத்தினுடைய அணுக்களை குறைவில்லாமல் பெற்று வாழு. அப்ப 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயி. உன் சொந்தத்துக்குள்ளேயும் உன் உறவுகளுக்குள்ளேயும் உன் இனம் சார்ந்த, அதாவது உன் குலம் உன் இனத்துல தான் பொண்ணு எடுக்கணுங்கிறாங்க. ஒரே குடும்பத்துல பொண்ணு எடுத்தா குழந்தை குறையா பிறக்கணும் பிரிச்சுட்டீங்க. 16 குழந்தைங்க நினைச்சிட்டாங்க. 16 குழந்தை 16 செல்வம்னு நினைச்சிட்டாங்க. நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. 16 வகை அணுக்கள் குறைவில்லாமல் இருந்தால் என்ன வேணும் உனக்கு? வாழ்க்கையில எந்த நோய் நொடியும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லை, எல்லாமே ஆக்டிவேட்டட். தேவைகள் தீரும். இன்னைக்கு அழியிறது ஆசை. இப்ப இந்த 16 ஊர்ல இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க முடியுமான்னு தான் எல்லாரும் பேசுவாங்களே தவிர யாரும் அதை செயல்படுத்த போறது கிடையாது. ஏன்னா செயல்படுத்தணும்னு நினைச்சவன் அடுத்த தலைமுறையும் நம்ம அப்பா அம்மா எப்படி நம்ம பிறந்ததிலிருந்து அவங்க வயிற்றுல தனிச்சதிலிருந்து நமக்காக நம்ம அப்பா அம்மா, அவர்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா, அவங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா, இங்க எல்லாருமே தன் தலைமுறைக்காக தான் தன் காலத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் அத்தனையும். நீங்க சொல்றது பார்த்தா இப்ப அப்படி மருத்துவர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, சித்த வைத்தியர்கள், அவங்களோட வீட்டுல தான் பார்க்க முடியுது 8 தலைமுறை. அதுவே ஒரிஜினலான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு நான் என்ன சொல்றேன், ஊர்ல போகும்போது தலைமுறையோட இருந்தாங்கன்னா எனக்கு ஓகே. ஏன்னா இப்போ இந்த 8 ஊர் தெரியலனாலே நீ ஒரே கம்யூனிட்டியில பொண்ணு எடுக்கிற மாப்பிள்ளை எடுக்கிறன்னா உனக்கு இது அப்பா கூட பிறந்ததா அம்மா கூட பிறந்ததா, இது அண்ணன் முறை வருமா, பெரியப்பா வருமா, சித்தப்பா வருமா, மாமா முறையே தெரியாது. இங்கிலீஷ்ல போட்டுறாங்க சனிலா. நான் அப்படி இல்லம்மா, இந்த பூர்வீகம் தெரியலனாலே நடக்க மாட்டாதவன் சித்தப்பன் பெரியப்பன் வீட்டுல பொண்ணு எடுத்துருவான், உறவுகள் கெட்டுடும். அன்னைக்கு தாப்பன் வழியில் உள்ள தெய்வத்தை தான் வணங்கணும்னா உயிர் என்பது தந்தை வழியது. உனக்கு உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உடலை பாதுகாத்தால் உயிர் தங்கும், உயிர் பற்றற்றது. உயிர் எல்லா உயிரினங்களுக்கும் பொது. இந்த மேனியை உனக்கு காட்டுவது உடல். அப்ப இந்த உடலை தான் பாதுகாக்கணும். அதனாலதான் சித்தத்தை பாதுகாத்தவன் சித்தன். உனக்கு இந்த உடலுக்கு அடுத்த பிறவி கிடையாது. உடல் முகங்கிறது தான் ஒரு ஆதார் கார்டு. இந்த உயிருக்கு பிறவி அழியாது. அடுத்த நம்மளுடைய அணுக்கள் இருக்கிற வரைக்கும் மனித பிறவி, மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது பிறவி எடுக்கும். மேனியை கொள்வாய். அப்போ இந்த உடலை அழியாம நமக்குள்ள உயிரோட இருக்கும்போது அவங்க செத்து போயிட்டாங்கன்னு திதி தர்ப்பணம் கொடுத்தா நான் செத்ததுக்கு சமம். இந்த அணுக்கள் சரியில்லை இயங்கலைன்னா நான் நோயாளின்னு சமம். அப்போ இந்த உலகத்துல மிகப்பெரிய பாவம்னா திதி தர்ப்பணம் கொடுக்கறது. கடவுள் உனக்குள்ள இருக்கிற அணுக்கள் என்னும் முன்னோர்களை இறைவனா வணங்கு. ஏன் இன்னைக்கு முன்னோர்களை வணங்குற தந்தை பெரியார் அப்படின்னா அவர் கொள்கையில ஏற்புடைய கட்சி இன்னைக்கும் நாட்டை ஆளுது. அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொள்கை, அவங்க முன்னோர்கள் வழிபாடு, இப்படி எந்த தலைவர்கள் லைனை எடுத்தாலும் அவர்கள் கொள்கை தலைவர்களை வச்சு முன்னோர்களை வச்சுதான் இன்னைக்கு இந்த நாடே இயங்குது. தன் முன்னோர்கள் வணங்கினா உன் வீடு இயங்காதா? தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயின் கருவறையை விட சிறந்த கோவில் எதுவும் கிடையாது. தந்தைங்கிற வார்த்தைக்கு மிஞ்சின மந்திரம் உலகத்திலேயே கிடையாது. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. நீ அந்த கல்லை நம்பாத, அது உள்ள பாரு, உன் முன்னோர்களா பாரு, எண்ணத்தில் பாரு. நீ ஒரு கோயில போய் வரம் வேண்ட, ஐயா எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், எனக்கு எல்லாமே தீர்ந்துடணும். நீ அந்த வேண்டுறதே எங்க இருக்கும்னா இந்த எண்ணத்துலதான் வேண்டுவேன், இங்கதான் நினைப்பேன். அதுவே எனக்குள்ள இருக்கீங்க, நான் அந்த ஊருக்கு வரேன்னு சொல்லும் போது அந்த மண் ஒரு வைப்ரேஷன் பண்ணும். அதுதான் சாமி ஆடுறது. ஒரு கிளர்ச்சி வரும், கண்ணீர் வரும், கொட்டாவி வரும். அதாவது இப்போ நீ பிறந்த ஊர் மண்ணை, இப்போ உங்க ஊருக்குள்ள ஒரு 4 கம்யூனிட்டி இருக்கு. உங்க 4 கம்யூனிட்டிக்குள்ளயும் பிரிவினைகள் இருக்கும். அந்த ஊரை தப்பா பேசு, இந்த 4 பிரிவும் மறந்து ஊருன்னு ஒன்னாயிடும். ஏன்னா மண்ணுக்கு அவ்வளவு பவர் உண்டு. ஏன்னா ஜாதகத்தில் முதல் வீடே செவ்வாய் தான், பூமி. 8ஆம் வீடுங்கிற மரணமும் செவ்வாய் வீடு தான். பிறப்பும் இறப்பும் பூமியில், உடலுக்கு உயிருக்கல்ல. எத்தனை உடல்கள் இங்க இந்த உலகத்துல வந்தாலும் எல்லாருடைய உடல்களுடைய அந்த கை நாட்டுலாம் பாத்தீங்கன்னா இப்ப அந்தந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி தானே எல்லாரும். இப்ப சைனாவுல ஒரு மாதிரி மக்கள், வெளிநாட்டுல மாறுது, எல்லாமே மாறுது. ஆமா, வித்தியாசம். உனக்கு அடுத்த இதே கிடையாதுங்கிறேன்ல. இதுல உனக்கு போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் அப்படின்னா, கர்மா அப்படின்னா, போன ஜென்மங்கிறது தாத்தா. அவரு சரியா உணவு எடுத்துக்கலன்னா பேரனுக்கு தாத்தா சொத்து அப்பாவுக்கு மூலமா நமக்கு வரும்.
சாதாரண ஒரு விரல்ல வந்து இருக்கக்கூடிய ரேகை எத்தனையோ 700 கோடி 800 கோடி. இல்ல, நான் உனக்கு இதை சொல்லிடுறேன். எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அந்த அணுக்கள் மாறாது. எது வேணாலும் மாறும், அணுக்கள் மாறவே மாறாது. அதனாலதான் அவனின்றி ஒரு அழிந்தால் அவ்வளவுதான். அடுத்த பேர் இப்ப சிவலிங்கங்கிறது ஆண் உறுப்பு வச்சிருக்கோம். ஆண் தன்மையே இல்லைன்னா அடுத்த தலைமுறை எங்க இருந்து வரும்? யாரு சாமியை கும்பிடாம இருக்காங்க? எல்லாத்தையும் மனுஷனுக்குள்ள இருக்கு. நீ உணரலங்கிற, இறைவனை உணரலாம். உன்னை, அதாவது தாய் தந்தைங்கிறத பிள்ளையார் சுத்தினாரு. உலகத்தையே சுத்தி வந்தாலும் முருகன் என் நாடு என் மக்கள் என்று தனித்து இருக்க போகிறேன்னாரு. உலகத்தையே சுத்தினாலும் ஒண்ணு கிடைக்காது அறிவு பூலமா, ஆனா பூர்வீகத்துக்கு வந்துரு. இன்னைக்கு முருகன் உலகம் பூரா சுத்தினாலும் அறுவடை வீடு தமிழ்நாட்டுலதான். அறுவடை வீடு தமிழ்நாட்டுலதான். புரியுதா? அப்போ முருகன் அப்படின்னாலே பூமி தான். சூரியன்ல இருந்து விழுந்த துண்டு பூமி. இந்த பூமி, அதில் எந்த மண்ணோ அதுதான் உன்முருகன். முருகன் அறிவுக்கு கடவுள். அறிவுபூர்வமா பாருங்கிற முருகன் தமிழுக்கு கடவுள். தமிழனின் பிள்ளை இல்லையா? இப்ப நீ எந்த ஒரு இது இந்த தமிழ் 4 மண்டலத்தை தாண்டி இப்ப மன்னர், நான் உனக்கு அது சொல்லிடுறேன். அந்த 4 மண்டலம் பிரிச்சாங்க. சேர மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், மத்திய. இப்ப நான் பாண்டிய மண்டலத்துல பிறந்தவன் இன்னொரு மண்டலத்துக்கு போனேன்னா ரகசிய ஒட்டன் ஊடுருவிட்டான்னு தலை வெட்டிடுவான், இல்லைன்னா ஜெயிலில் அடைச்சிரும். அப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னாலே போக்குவரத்து கிடையாது, லைட் வெளிச்சம் கிடையாது. பக்கத்து ஊருக்காரன் இங்க வந்தாலும் ஏன் வந்தா எதுக்கு வந்து 1000 கேள்வி இருக்கும். அப்போ மிருகங்களினுடைய பிரச்சனை இருக்கும். 6 மணிக்கு மேல லைட்டு வெளிச்சம் இல்லை. அப்போ மிருகங்கள் உள்ள வரக்கூடாதுன்னு தான் விளக்கு ஏத்துனாங்க. ராத்திரி நேரம் கார்பன் டை ஆக்சைடு உள்ள வரக்கூடாதுன்னு. பொழுது சாஞ்சிச்சுனாலே 8 மணிக்குள்ள 7 மணிக்குள்ள படுத்துருவாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. அப்போ தன்னுடைய அணுக்கள் இயங்குற நேரம் எழுந்து அவங்க உடல் உழைப்பை போட்டு தனக்கு தேவையான இயற்கையினுடைய பேரிடர்கள் பாதுகாக்கிறதுக்கு மழை காலம், வெயில் காலம், இந்த மாதிரி இதில் பேரிடர்களில் தங்குறதுக்கு கட்டிய கோவில்கள் தான் பெரிய பெரிய கோவில்கள் மன்னர்கள் கட்டியது. ஏன்னா மக்கள் வாழ்ந்தது காடுகளில், சரியான வசதி இருக்காது. அவர்கள் தங்கும் இடம்தான் கோவில். மக்களை பாதுகாக்கிற இடம் கோவில். மக்களை அழியாமல் பாதுகாத்த இடம் கோவில். அதனால அதுக்கு பேர் கோவில். மன்னர்கள் தன் இனத்தை அழியாமல் பாதுகாக்க கட்டிய இடம் கோவில். அது கல்லாலும் பயங்கர வலிமையாகவும் இன்னைக்கும் இருக்குதுன்னா, இந்த உடலை அழியாமல், தன் இனத்தை அழியாமல், தன் குலத்தை அழியாமல் பாதுகாத்த மன்னன் கடவுளுக்கு நிகர்.